ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ADHD உள்ள குழந்தைகளை காம் ஆக்குறது, அமைதியாக்குறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் சைல்டு சைக்காலஜி பற்றியும், குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றியும், அவற்றை தீர்க்கும் விதங்கள் பற்றியும், அவற்றை கண்டறியும் விதங்கள் பற்றியும் பார்த்துருக்கோம். பிளேலிஸ்ட்டில் சைல்டு சைக்காலஜி பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதில் ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெஃபிஷியன்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களை எப்படியெல்லாம் கண்டறியலாம் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் அந்த அதிகப்படியான துருதுருப்பு உள்ள குழந்தைங்க அல்லது கவனக்குறைவு ஏற்படக்கூடிய குழந்தைங்களை எப்படியெல்லாம் அமைதிப்படுத்தலாம் அப்படின்றதுக்கான ஒரு 10 விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். முதல் விஷயம், அந்த குழந்தைங்களுடைய அந்த பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சில விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணணும். ஒரு குழந்தை ரொம்ப அமைதியாக இருக்குது, பரவாயில்ல, ஆனால் அந்த குழந்தை ரொம்ப துருதுருப்பாக இருக்குது. அப்போ அந்த குழந்தைங்கக்கிட்ட அதே மாதிரி வாக்குவாதம் பண்ணுறது, எரிச்சலாக பேசுகிறது, சண்டை போடுறது, கோவப்படுறது, ரொம்ப ஓவராக கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் ஸ்டே பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்கள பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்களை ஈடுபடுத்தணும். அந்த குழந்தைங்களோட சேர்ந்து, பெற்றோர்கள் குழந்தைங்களோட சேர்ந்து ஃபன்னியான ஜாலியாக இருக்கக்கூடிய மூவிஸ் பார்க்குறது, அல்லது அதிக நகைப்பு சிரிப்பு மூட்டக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள், டிவி நிகழ்ச்சிகளை பார்க்குறது, லாஃப்டர் கிளிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவைகள்லாம் அந்த குழந்தைங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். பெற்றோர்களும் சேர்ந்து அந்த குழந்தைகளோட சேர்ந்து இந்த மாதிரியான மூவிஸு, ஜாலியாக இருக்கிற ஃபன்னாக இருக்கக்கூடிய படங்கள் பார்க்குறது, கிளிப்ஸ் பார்க்குறது, இவைகளை பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் குறைதல் மூலமாக அந்த குழந்தைங்களை நம்ம அமைதிப்படுத்த முடியும், கவனத்தையும் அதிகப்படுத்த முடியும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த குழந்தைங்களை தியானம் அல்லது மூச்சு பயிற்சி போன்ற விஷயங்களை ஈடுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த குழந்தைங்களை அது ரிலாக்ஸ் ஆக்கும். ஏதாவது ஒரு சில தியான பயிற்சிகளையோ அல்லது ஃபன்னி ஜாலியாக விளையாட்டு மூலமாக இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய விதமான மூச்சு பயிற்சிகள் இருக்குது. அந்த மூச்சு பயிற்சிகளை ரொம்ப ஸ்ட்ரக்சராக இல்லாமல் ஜாலியாக செய்யக்கூடிய மூச்சு பயிற்சிகள். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இது சம்மந்தமாக நம்ம ஒரு புக் ஒன்று போட்டிருக்கோம். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக குழந்தைகளுடைய மனசை எப்படி அமைதிப்படுத்துறது அப்படின்றதுக்கான 30 வகையான மூச்சு பயிற்சிகள் இருக்குது. ஸோ அவைகளை அந்த குழந்தைகள் விளையாட்டு மூலமாகவே அந்த குழந்தைகளை அமைதிப்படுத்துறது எப்படின்றது இந்த புக்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரினா ஃபன்னியான ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், மெடிடேஷனை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது குழந்தைகள் ADHDயை நம்ம குறைக்க முடியும். மூணாவது என்னென்னா, அந்த குழந்தைங்களை சரியான டைமில் தூங்க வைக்கணும். ரொம்ப நேரம் கண்ணு முழிக்க வைக்கக்கூடாது. ஒரு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே அந்த குழந்தைகள் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஃபோன்லாம் ஏட்டலில் வச்சுட்டு, லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைகளுக்கு ஃபுட்டு கொடுத்து சரியான டைமில் தூங்க வைக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் டெய்லி பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பெற்றோர்களே நிறைய நேரம் நைட்டில் தூங்காமல் இருக்காங்க. 12 மணிக்கு 1 மணி வரைக்கும், 11 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்காங்க. அப்படி இல்லாமல் குழந்தைங்களோட சேர்ந்து நாமளும் சரியான டைமில் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்படி தினசரி தூக்கத்தை பழக்கப்படுத்துறது மூலமாகவும் மனதை அமைதிப்படுத்த முடியும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அது இன்டோர்லேயோ அல்லது அவுட்டோர்லேயோ, சரிங்களா? ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். வாக்கிங் மாதிரி, ஜாகிங் மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ ADHD குழந்தைங்களை அமைதியாக்கணும் அப்படின்னா, கட்டுப்படுத்துறதுனா சரியான வழி. கட்டுப்படுத்துறது இல்லை, அந்த குழந்தைங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறது, ஃபிசிக்கலாக எக்ஸசைசஸ் பண்ண வைக்கிறது. இதன் மூலமாக பிரெயினில் டோப்பமைன் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்கும். அது அவங்கள மனசை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்க முயற்சி பண்ணும். இது வரைக்கும் நம்ம 4 விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்போ 5வது விஷயம் பார்ப்போம். வீட்டில் ஏதாவது ஒரு பெட்டு வளர்க்குறது, ஏதாவது ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ, ஏதாவது ஒரு பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா டைமும் பெற்றோர்கள் குழந்தைங்களோட நேரம் ஒதுக்க முடியாது. எல்லா டைமும் குழந்தைங்களோட விளையாட முடியாது. அப்போ குழந்தைங்களோட விளையாட வைக்கிறதுக்கான ஒரு பெட் அனிமல்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த குழந்தைங்கள அந்த பெட் அனிமல்ஸோடு விளையாட வைக்கும்போது அந்த குழந்தைங்களுடைய மனசு ரொம்ப அமைதியடையும், சந்தோஷம் அடையும். அதன் மூலமாக குழந்தைங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த பதற்றம் அல்லது மன அழுத்தம், மனசோர்வு போன்றவை குறைய ஆரம்பிக்கும். இதன் மூலமாகவும் அந்த குழந்தைங்களுடைய கவனத்தை அதிகப்படுத்த முடியும் மற்றும் அதிகப்படியான துருதுருப்பை குறைக்க முடியும். 6வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மியூசிக். ரொம்ப துருதுருப்பாக இருக்குது அந்த குழந்தைங்க அப்படின்னாக்கா, மியூசிக் அந்த குழந்தைங்களை அமைதிப்படுத்தும். சரியான மியூசிக், அந்த மூடை சேஞ்ச் பண்ணுற, மனநிலையை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரிலாக்ஸேஷன் மியூசிக்ஸை நம்ம டெய்லி வீட்டில் ப்ளே பண்ணும்போது அந்த குழந்தைங்களை இயற்கையாகவே ரிலாக்ஸ் பண்ண முடியும். இதுக்கான நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்குது. மியூசிக் மனசை அமைதிப்படுத்தும், கவனத்தை அதிகப்படுத்தும், ரிலாக்ஸ் ஆக்கும், டென்ஷனை குறைக்கும், டிப்ரெஷன் ஆன்சைட்டி லெவலை குறைக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அப்படின்றதுக்கான மோட்டிவேஷனை கொடுக்கும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் இருக்குது. சரியான மனசை அமைதிப்படுத்தக்கூடிய, ரிலாக்ஸேஷனை ஏற்படுத்தக்கூடிய மியூசிக்கை, அதாவது
நான் லிரிக்கல் மியூசிக்னு சொல்லுவாங்க. பாடல்கள் மாதிரி இல்லாமல் வெறுமனே இன்ஸ்ட்ருமெண்டல் பேஸ்டு மியூசிக். அதாவது மியூசிக்கை வந்து வெறும் பாடல்கள் வரிகள் இல்லாத மியூசிக்கை நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும்போதும், இது வீட்டில் ப்ளே பண்ணும்போதும் இந்த குழந்தைகள் அமைதி அடைவாங்க. அடுத்தது 7வது விஷயம் பார்ப்போம். சன்லைட், சூரிய ஒளி அந்த குழந்தைகள் மேலே பாடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்கிறது மாதிரி இல்லாமல் காலை நேரத்தில் நடைப்பயிற்சி பண்ணுறது ரொம்ப முக்கியம். குழந்தைகளை விளையாட வைக்கிறது ரொம்ப முக்கியம். இதன் மூலமாக குழந்தைங்களுக்கு விட்டமின் டி கிடைக்க ஆரம்பிக்கும். சன்லைட் மூலமாக அது குழந்தைங்களுடைய மூடை, மனநிலையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதுவும் ADHD உள்ள குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்று கூட. 8வது விஷயம்னா நேச்சர், அதாவது இயற்கையோடு ஒன்றை வைக்கிறது. சரிங்களா? முக்கியமாக இந்த விளையாட்டு, இந்த சன்லைட், இது எல்லாமே அவுட் சைடில், வீட்டுக்குள்ளே இல்லாமல் அவுட் சைடில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவுட் சைடில் குழந்தைங்கள நடக்க வைக்கிறது, இயற்கையோடு இயற்கையாக இருக்க வைக்கிறது, நிறைய மரம் செடி கொடிகள், பார்க்கில் வந்து அந்த குழந்தைங்கள ப்ளே பண்ண வைக்கிறது, பார்க்கில் வாக்கிங் பண்ண வைக்கிறது. ஸோ அந்த இயற்கையோடு அந்த குழந்தைங்கள ஒன்றை வைக்கிறது. எல்லா டைமும் கையில் ஃபோனை கொடுத்து விளையாட வைக்கிற மாதிரி இல்லாமல், எல்லா டைமுமே டிவியை பார்த்து வைக்கிற மாதிரி இல்லாமல், எல்லா டைமுமே வந்து பார்த்திங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை கொடுக்குற மாதிரி இல்லாமல், நேச்சரோடு விளையாட வைக்கிறது, நேச்சரோட ப்ளே பண்ண வைக்கிறது, நேச்சரோடு இருக்க வைக்கிறது, ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைங்களோட மனநலத்தை ரொம்ப ரொம்ப நல்லபடியாக வச்சுக்கும். இது வரைக்கும் 8 விஷயங்கள் பார்த்துருக்கோம். அடுத்தது என்ன அப்படின்னாக்கா 9வது விஷயம், க்ரியேட்டிவான விஷயங்கள். வீட்டுக்குள்ளே இருக்க சமயத்தில் என்ன பண்ணணும்னாக்கா க்ரியேட்டிவான விஷயங்களை ப்ளே ஆக்டிவிட்டீஸை கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பசில்ஸ் மாதிரி, அப்புறம் வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி, ஸோ ஆர்டர் பண்ணுற மாதிரி, அரேஞ்சிங் மாதிரியான சில கேம்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும். சில கேம்ஸோட லிஸ்ட்டெல்லாம் நான் அதில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரினா அந்த குழந்தைங்கள இன்டெலெக்சுவலாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரியும், ஆர்டர் பண்ணுற மாதிரி, சேர்க்குற மாதிரி, கோக்குற மாதிரி, இந்த மாதிரியான சில விளையாட்டுகளை க்ரியேட்டிவாக மூளையால் யோசித்து பண்ணுற மாதிரியான விஷயங்களை கொடுக்கும்போது இந்த குழந்தைங்களை இன்னும் அமைதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. 10வது விஷயம் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னாக்கா எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன்னு சொல்லுவாங்க. இதை அவாய்ட் பண்ணணும், இல்லாது குறைக்கணும். அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய சில சத்தங்களோ அல்லது வேறு சில நபர்களாலேயோ தொந்தரவுகள் ஏற்படாமல் குழந்தைங்களுக்கு பார்த்துக்கணும். வெளி நபர்களாலேயோ அல்லது வெளி விஷயங்களாலேயோ குழந்தைங்களை தூண்டிவிட்டு அதிகமாக ஆக்டிவ் ஆக்கிற மாதிரியோ அல்லது குழந்தைகளுடைய கவனத்தை சிதறடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இது தவிர்த்துருக்கணும். ஸோ இவைகள்லாம் வந்து பண்ணும்போது வெளியேந்து வரக்கூடிய சத்தம், வெளியே புதுசாக வேறு ஏதோ ஒரு நபர், இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளை தொந்தரவு பண்ணக்கூடிய, குழந்தைகளை திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, குழந்தைங்களுடைய மூடை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நபர்களிடமிருந்தும், சத்தங்களிலிருந்தும், பொருளிலிருந்தும் தவிர்ப்பது நலம். இது வரைக்கும் மொத்தம் வந்து ஒரு 10 விதமான விஷயங்கள் பார்த்துருக்கோம். ADHD பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னாக்கா ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாக்கா குழந்தை மனநலம், குழந்தை வளர்ப்பு, பேரண்டிங், சைல்டு சைக்காலஜி பற்றி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் குழந்தைகள் பற்றி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். அதில் பார்த்தா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ வீட்டில் இருக்க பெற்றோர்கள் குழந்தைகளோட எப்படி சேர்ந்து இருக்கலாம், குழந்தைகளோடய சேர்ந்து இருக்கிறது மூலமாக எப்படி குழந்தைங்களுடைய மனசை வந்து அமைதியாக வச்சுக்கலாம், அவங்க எப்படி காமாக ரிலாக்ஸாக வச்சுக்கலான்றதுக்கான அடிப்படையான பேசிக்கான சில விஷயங்களை 10 விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். இவைகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆரம்பத்தில் செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும்போது குழந்தைங்களுக்கு அதை அடாப்ட் ஆவாங்க அப்படின்னு நான் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலம் அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ சேனலுக்கு பற்றி இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு வேண்டிய உங்கள் உறவினரில், உங்களுடைய நண்பர்களில் அதிகப்படியான துருதுருப்பு இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அந்த குழந்தைங்கள உங்களுடைய பெற்றோர் நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.